இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்கு 10:45 வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுக்கான இன்னொரு நோக்கம் மனுஷருக்கு ஊழியம் செய்யும்படி. அவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், பரலோக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். ஆனால் அவர் இந்த உலகத்திலே அந்த தூதர்களின் அந்த பரலோக ராஜ்யத்தின் எல்லா மகிமையும் மேன்மையும் தூதர்களின் எல்லா பணியுடையும் துறந்து ஒரு மனிதனாக ஏழ்மை கோலம் எடுத்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அவர் ஒரு ராஜா அரண்மனையை அவர் தேடவில்லை. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலே அவர் பிறந்தார். அவர் பிறந்த பொழுது அவருக்கு சத்திரத்துல கூட இடமில்லை. ஏழ்மை என்ன என்று மனுஷனுடைய எல்லா பாடுகளையும் அறியும்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் மனிதருக்கு ஊழியம் செய்வதை பிரதானமாக அவர் கொண்டார். அவர் தேவாதி தேவனாய் இருந்தும் அவர் மனிதருக்கு ஊழியம் செய்தார். வலிய போய் மனிதரை விடுதலை ஆக்கினார். அந்த கதரேனருடைய கடற்கரையிலே அந்த லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவனை அவர் வலிய போய் சுகமாக்கினார். எங்களுக்கும் உமக்கும் என்ன, ஏன் எங்கு வந்தீர் என்று அந்த மனிதனை கொண்டு பிசாசுகள் கேட்ட பொழுது ஆண்டவர் அதற்கு செவி கொடுக்காமல், நீ பேசாமல் இவனை விட்டு போ என்று சொல்லி அதை அதட்டி அவனுக்கு சுகம் கொடுத்தார். நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் கையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராகவும் அவர் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். அவர் ஊழியம் செய்த எந்த இடத்திலேயும் அவர் தன்னை மேன்மைப்படுத்தவில்லை. பிதாவுக்கே அவர் எல்லா கனத்தையும் கொடுத்து கொண்டு அவர் தாழ்மையாக இந்த உலகத்திலே அவர் சுற்றி திரிந்தார். யோவான் 13 நாம் பார்க்கிற பொழுது ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். பிதாவிடத்திற்கு போகிற தன்னுடைய வேளை வந்தது என்று அவர் அறிந்து சீஷர்களோடு அவர் பந்தி இருக்கிறார். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர் எழுந்து தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி வைத்து தன்னுடைய அறையிலே ஒரு சீலையை சுற்றி கொண்டு சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தான் கட்டியிருந்த சீலையினால் அதை துடைக்கவும் தொடங்கினார். பேதுரு மறுக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் துடைக்கவில்லையானால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி அதை செய்கிறார். திரும்பவும் எல்லா சீஷர்களுடைய கால்களையும் கழுவி விட்டு அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன். நீங்கள் என்னை ஆண்டவரும் போதகரும் என்று சொல்லுகிறீர்கள். அது சரிதான், நான் ஆண்டவர் தான், நான் போதகர் தான். ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை கழுவ கடவீர்கள் என்று சொல்லி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதிரி, கால்களை கழுகிற அளவிற்கு அவர் தன்னை தாழ்த்தி ஒரு மாதிரியை அவர் காண்பித்தார். ஊழியம் என்று சொன்னால் அதுதான். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமானால் நம்மிடம் முதலாவது காணப்பட வேண்டிய ஒரு சுபாவம் தாழ்மைதான். மற்றவர்களுக்கு தாழ்ந்து போய் ஊழியம் செய்கிறது தான். ஆனா இந்த நாட்களிலே நேர் மாற்றி அதன் அர்த்தத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஊழியக்காரர்கள் என்றால் ஒரு கனமான இடம் நமக்கு வேண்டும். நம்மை கனப்படுத்த உங்களால் தான் நான் வாழ்கிறேன் என்று சொல்ல ஆட்கள் வேண்டும். உங்கள் ஜபந்தான் என்று சொல்ல ஆட்கள் வேண்டும். இப்படி எல்லாம் நாம் மனதிலே காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஊழியம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதும் அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்வதும் தான் ஊழியம் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். எந்த இடத்திலேயும் நாம் கனத்தை தேட, நம்மை உயர்வானவர்களாக காட்ட ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு வேதம் அனுமதி கொடுக்கவில்லை. எவன் பெரியவனா இருப்பான் என்று ஆண்டவரிடத்திலே கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு சிறு குழந்தையை காட்டினார். இந்த குழந்தை போல தன்னை தாழ்த்துகிறவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனா இருப்பான் என்று சொல்லி அந்த தாழ்மை நம்ம எல்லாருக்கும் வேண்டும். அதுலயும் குறிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்கிறோமானால் நமக்கு அந்த தாழ்மை
இருக்க வேண்டும். மனுஷருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி நாம் தாழ்த்தும் பொழுது நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர். கனமும் மகிமையும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. கனத்தையும் மகிமையும் தருகிறவர் அவர். எவர்களை அழைத்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அவர் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவர்களை அவர் கனப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு கனப்படுத்த தெரியும். எந்த இடத்திலே நம்மை கனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். நாமாக கனத்தை தேடி போகும் பொழுதுதான் நாம் தோற்று போகிறோம். உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரிடத்துல ஒரு தாழ்மையை கேளுங்க. இந்த செய்தியை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களானால் ஒரு தடவை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் சபை மக்களுக்கு, உங்கள் விசுவாசிகளுக்கு முன்பாக எந்த இடத்திலாவது நீங்கள் ஒரு கனத்தை தேடினீர்களா? உங்களை அவர்கள் கனப்படுத்தவில்லை என்பதற்காக அவர்கள் மீது ஒரு கசப்பையும் ஒரு கோபத்தையும் நீங்கள் காட்டினீர்களா என்று உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். கனப்படுத்தப்பட வேண்டியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஒருவேளை உங்களை மிகவும் அற்பமாக தாழ்மையாக எண்ணினாலும், உங்களை குறைத்து மதிப்பிட்டு மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை கனஈனப்படுத்தினாலும் அதை சகித்து கொண்டு நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தருடைய உதவியோடு உண்மையாக செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் ஊழியம் செய்வது மனுஷருக்கல்ல, கர்த்தருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவரை வெறுத்தவர்களுக்கும் கூட அவர் நன்மை செய்யதான் செய்தார். அவரை விரும்பாதவர்களுக்கு கூட அவர் நன்மை செய்கிறார். வேதத்திலே பிதாவை பற்றி சொல்லும் பொழுது அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நம்முடைய இருதயமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நல்லவர்களுக்கு மாத்திரம், நம்மை கனப்படுத்துகிறவர்களுக்கு மாத்திரம், நம்மை நேசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் பதிலாக நாம் ஊழியம் செய்து கொண்டிருந்தோமானால் பதிலுக்கு பதில் செய்ததாகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. துரோகிகளுக்கும் பொல்லாதவர்களுக்கும் கூட நாம் கடன்பட்டவர்களா இருக்கிறோம். அவர்களையும் நேசித்து அவர்களுடைய ஆத்துமாக்களும் ஆண்டுடைய சமூகத்துக்கு வர நம்மால் முயன்றதை நாம் செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை கனப்படுத்தவில்லை, நம்மை உயர்வாக மதிக்கவில்லை என்பதற்காக நாம் மற்றவர்களிடம் கோபப்படாதபடி, அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் தடைப்படாதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தருக்கென்று நாம் செய்வோம். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள். மனுஷர்களுக்கென்று நீங்கள் ஊழியம் செய்துவிட்டு அவர்களுக்காக அதிக பிரயாசப்பட்டு அவருடைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக பெரிய காரியங்களை, பெரிய தியாகங்களை எல்லாம் நீங்கள் செய்துவிட்டு அவர்கள் உங்களுக்கு பதில் தருவார்கள் என்று எதிர்பார்த்தால் நீங்கள் தோற்று போவீர்கள். நீங்கள் ஏமாந்து போவீர்கள். மனிதரிடம் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறவர் கர்த்தர். ஆண்டவருக்காகவே செய்துவிட்டு அவரிடத்திலே விட்டு விடுங்கள் காரியங்களை. கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன். நாம் ஊழியம் செய்வதற்கு நம்மை தாழ்த்துவோம். ஆண்டோருக்கு பிரியமான காரியங்களை அவருக்கென்று நாம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்போம். மனுஷன் நம்மை வெறுத்தாலும் விரும்பினாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நாம் சரியாக செய்து கொண்டே இருப்போம். ஏற்ற காலத்திலே அவர் நம்மை கனப்படுத்துவார். ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உணர்த்துவார். எபிரேயர் 13:5 சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 13 நாம் அதை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவர் சொன்னார், பிதா எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார், அவரோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாம் ஊழியம் செய்வதுதான் பாக்கியம். அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அவரோடு கூட செய்ய வேண்டுமானால், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறவைகள் போதும் என்று எண்ண வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன்.